நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்பெஷலி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட பெற்றோர்களுக்கும் 10th +2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. எழுதும்போது +2 கூட ஒரு 10th எழுதி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்காது. ஆனால் 10th ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு ஷிவரிங் இருக்கும். ஹாலில் போய் உக்காந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னா அந்த கையெல்லாம் விட நடுக்கும். அங்கே கொஸ்டின் பேப்பரை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே தெரியாத மாதிரியே தெரியும், ஒரு ஃபீல். ஏன்னா அந்த ஒரு டென்ஷன். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து ஃபெலாப்படுவோமோ, நம்மளுக்கு எல்லாம் தெரியாதோ, மார்க் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு அந்த டென்ஷன் வந்து என்ன பண்ணி விட்றோம்னா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு எண்ணத்தை இவங்களுக்கு நெகட்டிவ் தாட்டை கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம்லாம் எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆனுவல் எக்ஸாமும். கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறப்ப அந்த எந்த ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஹாலில் வந்து இப்போ என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour முன்னாடி உங்களுக்கு உள்ளார விடும்போது உங்களோட திங்ஸ்லாம் வெளில வச்சுருவீங்க. உட்காந்து ரிலாக்ஸாக ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இல்லையா ஒரு தியானம் எடுக்கணுமா, என்னமோ உங்களோட கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அமைதியாக இருந்துட்டு எல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம படித்தது தான் வரும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங் கூட நீங்கள் வெயிட் பண்ணணும். பண்ணும்போது கொஷின் பேப்பர் உங்கள் கையில் கொடுத்தோன்னையும் உடனே வந்து அந்த கொஷின் பேப்பர்லாம் பறக்க அப்படியே படித்து பார்க்கணும். கிடையவே கிடையாது. ரிலாக்ஸாக எடுத்து ஒவ்வொரு கொஷினாக நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரிஞ்ச கொஷின் எது அதை வந்து ஒரு மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். தெரிஞ்ச கொஷின்லாம் மார்க் பண்ணிட்டு வரும்போது தெரியாத கொஷினாக பரவாயில்ல, அதை இப்போதைக்கு விட்டுருவோம். தெரிஞ்ச கொஷினை ஃபஸ்ட்டு பார்ட் ஏயா பார்ட் பியா அந்த மாதிரி சப்டைட்டில்லாம் போட்டு அந்த கொஷினுக்கு உள்ள ஆன்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எழுதும்போது கொஷின் பேப்பர்லேயும் மார்க் பண்ணிடணும். இது நம்ம எழுதியிருக்கோம். எழுதாத கொஷினை நம்ம அரைக்குறையாக தெரிஞ்சது அதை வந்து என்ன பண்ணிடணும், விட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறம் திரும்ப அந்த கொஞ்சமாக தெரிஞ்ச கொஷின் அப்படிங்கிற கொஷின் எடுத்து நம்ம கொஷின் கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷினில் 10 கொஷின் கொடுத்து 8 அட்டன் பண்ணு. அப்போ நீங்கள் தெரிஞ்ச கொஷின்லேயே 8 அட்டன் பண்ணிட்டீங்களா, ப்ராப்ளம் இல்லை. தெரியாத அதில் வந்து ஒரு 7 தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 5 தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த கொஞ்சமாக தெரிஞ்ச கொஷின் என்ன பண்ணணும், எடுத்து தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நிறைய கொடுக்கக்கூடாது. அதாவது 2 பக்கம் 3 பக்கம் ஒரு ஷார்ட் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 பக்கம் 3 பக்கம் எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க, கிடையாது. அந்த கொஷின் ரிலேட்டடாக என்ன ஆன்சர் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக வந்து நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 மார்க்கு கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு 1.5 உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப 3 பக்கம் 4 பக்கம் இதுக்கு ஆன்சர் எழுதுனா தான் நம்ம மார்க் கொடுப்பாங்க, டெஃபினட்டாக கிடையாது. எல்லாருமே படித்து பார்க்கும்போது கரெக்டாக இதை அந்த கண்டென்ட் கொஷினுக்கான ஆன்சர் இதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஒரு டீச்சராக நான் சொல்கிறேன், அந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கதையெல்லாம் விட்டு வச்சுருந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் இது இல்லைன்னா ஒரே ஒரு கோடு தான் அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது திங்க் பண்ணி பார்க்கணும். படிச்சிருக்கிறதுல நம்ம இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருமா வராதா, தெரியுமா தெரியாதா, அட்லீஸ்ட்டு ஒரு ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி, சுத்தமாக எதுவுமே தெரியல, ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி ஆனால் கரெக்டான ஆன்சரை நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக அந்த ஒன் வேர்டு ஆன்சர் மாதிரி எழுதுறது கூட உங்களுக்கு மார்க்கு கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து பயம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து கொஷின் அவங்க சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ஹாலுக்கு வரக்கூடியவங்க சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது, 1 hour டைம் இருக்குது. அப்போ நீங்களும் பார்த்து இன்னும் டைம் இருக்குது நம்மளுக்கு எழுதிடலாம். 1/2 hour முன்னாடி நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் எழுதுனதை ஒரு தடவை படித்து பார்க்கணும். படித்து பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எழுதும்போது ஒரு டென்ஷனில் தப்பாக எழுதியிருக்கலாம். திரும்ப செகண்ட் டைம் ரீட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தோணும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம், அதான் வந்து நம்ம அழிச்சிட்டு கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம திரும்ப எழுதிடலாம். இல்லாட்டி இதை அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு திரும்ப நீங்கள் பின்னாடி கூட கரெக்டான அந்த பார்ட் நம்பர் கொஸ்டின் நம்பரை போட்டுட்டு நீங்கள் எழுதிட்டு திரும்ப ஒரு எக்ஸாம் டைம் முடிய போது ஒரு 10 minutes முன்னாடி எல்லாம் நீங்கள் கரெக்டான கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் ஷீட்டையும் வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கோமா, ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நம்ம 10 அட்டன் பண்ணியிருக்கோமா, ஏதோ ஒன்று, அதாவது ஒரு கொஸ்டின் 9 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம், ஒரு கொஸ்டின் மட்டும் தெரியல, ஏதாவது ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஒரு ஆன்சர் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எழுதி வச்சிங்கன்னா ஏதோ ஒரு மார்க் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 10 கேட்குற இடத்துல 12 வேண்டாம்,
10 எழுத்துனா 10 தான் எழுதணும். ஏன்னா இப்போ ஒரு டீச்சராக நம்ம வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பர் திருத்தும் போது ஒரு நாளைக்கு அவ்வளோ கொஷின் ஆன்சர் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளோ தான் நீங்கள் அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி ஒரு நாளைக்கு நான் 20 பேப்பர் திருத்தணும் அப்படின்னு நாங்கள் இருந்தோம்னா 20 பேப்பர் தான் திருத்துவோம். 10 பேப்பர்னால் 10 பேப்பர், 10 பேப்பரையும் ஒரு பேப்பருக்கு 1/2 மணி நேரம் டைம் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்டோட பேப்பருக்கு 1/2 மணி நேரம் இல்லாட்டி 1 ஹவர் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளாரையே உங்கள் பேப்பரையே நாங்கள் திரும்ப திரும்ப வேலிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நிறைய கொஸ்டின் எழுதி வச்சுருக்காங்க, ஆன்சர் எழுதி வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் அடிச்சிடுவாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து நீங்களே கரெக்டாக பார்த்துட்டு எந்த கொஷினுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு 10 கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 10ம் அட்டன் பண்ணியிருக்கோமா இல்லை கம்மியாக அட்டன் பண்ணியிருக்கோமா எல்லாத்தையுமே அந்த ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எக்ஸாம் டைம் ஒரு 12:30 மணிக்கு முடியுது அப்படின்னா 12:15க்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லா கொஸ்டினுக்கும் எல்லா ஆன்சர் நம்ம பண்ணியிருக்கோமா பண்ணலையாங்கிறத கொஸ்டின் பேப்பர்லேயும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல விதமாக உங்களோட எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த தேவையில்லாத டென்ஷனை நீங்கள் குறைச்சிக்கலாம். அது இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத பார்த்துக்குவேன். நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு சயின்ஸ் இருக்கட்டும், ஒரு சோஷியலாக இருக்கட்டும், ஒரு இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழ் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் என்ன பண்ணிடுவோன்னா, கிளாஸில் டீச்சர் இன்றைக்கி எடுக்க போகிறாங்க, இந்த வீக்கில் இதான் எடுப்பாங்கன்னு ஒரு தெரிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணிடுவேன்னா வீட்டில் ஓரளவு படிச்சிடுவேன், படித்து பார்த்துட்டு அதோட இதை வந்து நான் அப்சர்வ் பண்ணிடுவேன். அந்த டாபிக் வந்து எது ரிலேட்டடாக இருக்குது, இந்த லெசன் வந்து எது ரிலேட்டடாக இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணிடுவேன். அப்படியே படித்து பார்க்கும்போது பின்னாடி கொஷின் கேட்டிருப்பாங்க, அந்த கொஷினுக்கு உள்ள ஆன்சர் என்னாலேயே ஆன்சர் பண்ண முடியுதான்னு நான் புக்கில் பார்த்துருவேன். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் மெமரியில் ஏற்றிடுவேன். அதாவது டீச்சர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா பாதி இது நம்மளுக்கு மெமரியில் இருக்கும். அப்போ இந்த வீக்கில் வந்து அவங்க கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சிலது டவுட் இருக்கும், அந்த டவுட்டை அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அப்போ அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுறது வந்து செகண்ட் டைம் ஆகிருக்கும். அப்போ நல்ல மெமரி பவர் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கே போயிட்டு நீங்கள் வீட்டில் நீங்கள் அந்த லெசனை படித்து பார்த்துட்டு அதுக்குள்ளே ஆன்சரை நீங்கள் ரெடி பண்ணி படித்து எடுத்து மெமரி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக 100/100 வாங்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து படிச்சுட்டே போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு டைம் வந்து 5 தடவை நீங்கள் படிக்கிறது வந்து ஒரு தடவை ரீட் பண்ணுறதுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்லுவேன். ஒரு டைம் வந்து ரைட் இஸ் ஈக்குவல் டு 5 டைம் ரீட். அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் 5 தடவை படித்து மண்டையில் குத்தி ஏற்றிட்டு இருப்பீங்க. கிடையாது, நீங்கள் படிக்கிறத அந்த நிமிஷமே உட்காந்து ஒரு பேப்பர், நிறைய பேப்பர், ரஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க, அப்போயே எழுதி பாருங்கள் என்ன கொஷினுக்கு. அப்படியே நீங்கள் படித்த லெசனையே நீங்கள் எழுதிடலாம். நான்லாம் படித்த லெசனையும் எழுதுவேன், ஷார்ட் ஃபார்ம்லேயும் எழுதுவேன், ப்ரீஃபாகவும் எழுதுவேன். முக்கியமானதை நானே படித்து அண்டர்லைன் பண்ணி எழுதிடுவேன். எழுதும்போது அந்த லெசன் அப்படியே எனக்கு மெமரி ஆகிடும். அந்த லெசன்லேருந்து 2 மார்க் கொஷின் கேட்டாலும் சரி, ஈவன் வந்து ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே போய் 1 வேர்டு கொஷின் கேட்டிருந்தாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இதில் என்னென்னா ஒரு காமெடி என்னென்னா, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி இருக்கும். பாட்னியில் சுவாலஜி இருக்கும், பயாலஜியில் வந்து பாட்னி இருக்கும், சுவாலஜி இருக்கும். இன்றைக்கி வந்து சயின்ஸ் டீச்சர் வந்து ஃபிசிக்ஸ் தான் நடத்துவாங்கன்னு ஃபிசிக்ஸை படிச்சுட்டு போயிருப்பேன். பார்த்தா அவங்க கெமிஸ்ட்ரி எடுத்துருப்பாங்க. அப்புறம் ஓடி போய் அவசரம் ஐயோ இது நம்ம படிக்கலேன்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கிட்டு போய் பயாலஜியில், பாட்டனியில் ஒரு லெசன், சுவாலஜியில் ஒரு லெசன் படிச்சிருப்பேன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சோசியல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன், ஜியாகிரஃபியில் 1, சோசியல் ஸ்டடீஸில் ஒரு லெசன், ஆல்ரெடி ஒன்றுக்கு ஒரு லெசன் முன்கூட்டியே படித்து வச்சுருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது வந்து ஃபார்வேர்டாக இருந்தோம்னா அவங்க நடத்துறது நம்மளுக்கு ரீகால் ஆகிடும். ரீகால் ஆகும்போது நம்மளுக்கு மெமரி பவர் கூட வரும். இப்போ நான்லாம் எப்படி படிப்பேன்னா, நைட்டு கண் முழிச்சு படிக்கும்போது இடையில ரொம்ப நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த டைம் என்ன பண்ணுவோம், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, பாட்டு கேட்க பிடிச்சிருக்கா, இல்லை அட்லீஸ்ட் வீட்டு வேலை செய்ய பிடிச்சிருக்கா, என்ன செய்யணுமோ அந்த டைம் வந்து என்னையை நான் ரிலாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் உடம்புக்கு தேவையான பூஸ்டிங் ஒரு எனர்ஜியை நானே அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கும். நைட்டு படிக்கிறதை விட காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு 4 o'clock 5 o'clock படித்து அதை நான் சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி, அதாவது எழுதி நீங்களே தான் கரெக்ஷன் பண்ணி நீங்களே மார்க் போட்டுக்கணும். எவ்வளோ மார்க்கு அந்த புக்கை கம்பேர் பண்ணுறப்ப உங்களோட எவ்வளோ எழுதியிருக்கீங்க கரெக்டாக நீங்களே பண்ணும்போது எக்ஸாம் டயத்துக்கு நீங்கள் கொண்டு போகும்போது நீங்கள் பண்ணின இங்கே என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதெல்லாம் அங்கே ஞாபகத்துக்கு வரும். அப்போ அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எழுதி பார்க்கும்போது நல்ல மெமரியில் இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு டைம் வந்து
ரிவைஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஆகிடலாம். அதேமாதிரி எக்ஸாம் போகிற டைம் வரலும் யார் படிச்சுட்டே இருக்காங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு டென்ஷன் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் மொதல் நாள் நைட்டே மேக்ஸிமம் எல்லாத்தையும் படித்து முடிச்சிடணும். படித்து முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரிவிஷன். அதுக்கப்புறம் அதோட ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போவீங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வரல ஒரு பேஜை பார்க்கும்போது இது நம்மளுக்கு நல்லா ஒன்று அதை விட்டுலாம். எது கொஞ்சம் நம்ம மெமரியில் இல்லாமல் இருக்கோ அதை மட்டும் ஒரு ரிவிஷன் பிஃபோர் ப்ரேயர். முன்னாடி நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா ப்ரேயர் போயிட்டு வந்தால் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது உங்களுக்கு 100% கிளியர். உங்களுக்கு நீங்களே கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, இந்த எக்ஸாமில் நம்ம நல்லா மார்க் எடுப்போம். அதுமாதிரி பயமே இருக்கக்கூடாது. நம்ம ஏதாவது பயந்துட்டு படிக்கலாம் நிச்சயமாக அந்த எக்ஸாமில் என்னையை பொறுத்தவரைக்கும் நான் மார்க் கம்மியாக வாங்குவேன். எதில் கான்ஃபிடண்ட்டாக எந்த தைரியமாக இருக்கணும் அங்கே மார்க் நல்லா வந்துடும் எனக்கு. இதுதான் நான் எனக்கு பர்சனலாக நான் பயன்படுத்தின மெத்தடு. இதை தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன். சொன்னதுனால இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல நிலமையில் இருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி இந்தியாவில் ஐடி கம்பெனியில் இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, அமெரிக்காவில் கூட இருக்காங்க. ஏன்னா ஒரு ஐடி கம்பெனி மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இருக்காங்க. நல்லா ஒரு பெரிய பொசிஷனில் இருந்துகிட்ருக்காங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அது என்னென்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறீங்களா மிஸ் இப்படிலாம் படிக்கணும்னு, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அது கேட்குறதுக்கு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒரு பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நிறைய பிள்ளைங்க, அதனால அவங்க ஃபேமிலி நல்லாயிருக்கு, அவங்க பேரண்ட்ஸுக்கு பெருமை. அன்றைக்கி உங்களை இப்போ சொல்லுவாங்க, நான் படித்த ஸ்கூலோட ஹெச்எம் அவங்க பிள்ளைங்களுக்கு நான் ஹெச்எம் டீச்சர். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னோட ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி இங்கே அமெரிக்காவில் இருக்கான், அந்த இடத்துல இவ்வளோ சம்பளம் மாதம் ஒரு 4 lakhs வாங்குறான் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி அந்த லெவலில் இருக்காங்க. அதேமாதிரி சென்னையில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் ஹையர் பொசிஷனில் இருக்காங்க, லோயர் பொசிஷனில் கூட எல்லாம் ஹையர் பொசிஷனில் இருக்காங்க. எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. அதனால் இந்த மெத்தடை தான் அவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். அதேமாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷூர் யூ வில் கெட் குட் மார்க்ஸ், நோ டென்ஷன்.